ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து சூப்பரான ஒரு பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பச்சடிக்கு சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வெங்காயத்தோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பாகத்தை கட் பண்ணி நீக்கிடுங்க, பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா. இங்கே பாருங்கள், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே இருக்குது. சீரகம் 1 டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் 3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். தீய மிதமான அனலில் தான் வச்சு வறுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு எள்ளு சேர்த்துருக்கோம். கடுகு பொரிக்க ஆரம்பிச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைக்கிற ஜார்லேயே அப்படி சேர்த்துட்டேன். இதை ஃபஸ்ட்டு பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் நம்ம வதக்கணும் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி 8 மிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா காரம் இருக்கும். பச்சை மிளகாய் வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அப்படியே போட்டுருவோம். நல்லா வதங்கிட்டோம். ஒரு 4 நிமிஷம் வதங்கிட்டோம். தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த பச்சடிக்கு தகுந்த மாதிரி உப்பு. இங்கே பாருங்கள், 3 கொத்து வர மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 3 கொத்து வர்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பொடியை அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. எள்ளு போட்டாலே, எள்ளு கடுகு போட்டு பொரிச்சாலே நல்ல மணமாக இருக்குது. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. அப்படியே கொண்டு ஜாரில் சேர்த்து எல்லாமே சேர்த்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். ஒரு 8 பூண்டு பல் மேல் தோல் எடுத்துகிட்டு 2வது தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். 1 பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குறப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி அரைச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பெரிய சைஸு இது மாதிரி பீஸ் போட்டு ஒன்றும் பாதியமாக 2 பல்சு மோடில் மட்டும் அப்படியே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. 2 சுற்று பல்சு மோடில் மட்டும் அப்படியே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் தெரியணும் அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது
கலந்து விட்டு சாப்பிடும்போது இந்த வெங்காயமெல்லாம் ஒரு வாய்க்கு அகப்படும். ரொம்ப நல்லாயிருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பச்சை மிளகா தக்காளி பச்சடி ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் தக்காளி பச்சடி ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து சூப்பரான ஒரு பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.